ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி வேண்டான்னு சொல்கிற குழந்தைகளும் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கே போடணுன்னாலுமே சீக்கிரமாக அவசரத்துக்கு சப்பாத்தி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு டிஃபனுக்கு போட்டுக்கலாம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிருக்குதுன்னு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 3 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன் முட்டை சப்பாத்தி செய்யறதுக்கு. நம்ம சுடுற சப்பாத்தியில் மீதமானாலும் சுடலாம், இல்லைன்னா நம்ம போட்டும் சுடலாம். இப்போ அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்தளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டையோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும். இப்போ முட்டை சப்பாத்தி செய்யறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன். கூடவே கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கி வரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு பாதி வதங்கினதும் மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 முட்டை சேர்த்துருக்குறேன். முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு ரொம்ப உதிரியாக ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி போட்டு கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசால், ஒரு ஸ்பூன் மட்டன் மசால் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துருக்குறோம். நல்லா முட்டையோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம சப்பாத்திலேயும் உப்பு இருக்குது, வெங்காயம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மறுபடியும் கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. நீங்களே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.